தேவன் எப்போதுமே தன் பிள்ளைகள் மத்தியிலே உலாவி வாசம் பண்ண விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினார் என்றால் என்ன அடையாளம் தெரியுமா? வாசம் பண்ணுகிறது என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நீங்க சரியாய் வாசித்தீர்களானால், ஆசாரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது அல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் இந்த பூமியிலே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரமாய் வாசம் பண்ணினார். நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம். இயேசு கிறிஸ்து தேவனை அடையும் மார்க்கம், பிதாவை அடையும் மார்க்கமாய், பிதாவுடைய ஆசாரிப்பு கூடாரமாய், பிதாவுக்கு ஆராதனையாய், பிதாவுக்கு மகிமையாய் இந்த பூமியிலே வாசம் பண்ணினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவை சேருகிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் நமக்குள்ளே உலாவுகிறார். இந்த சரீரம் தான் அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபைக்கு போகும்போது போன் பார்க்க கூடாது, சபைக்கு போகும்போது தேவையில்லாததை பேசக்கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா, சபை உள்ள செருப்பு போட்டுன்னு போக கூடாது. ஏன்பா? அது சர்ச். பிரியமானவர்களே, சபை உள்ள செருப்பு போட்டு கொண்டு வரக்கூடாது, சபை உள்ள செருப்பு போட்டு கொண்டு வரலாம், இது முக்கியம் அல்ல. சபைக்குள்ள, சபை கூடுதலுக்கு நீங்க ஒரு கட்டிடத்துக்குள்ள வரீங்கன்னா இது வெறும் கட்டிடம் மட்டும்தான். ஏன் செருப்பு வெளியே வைக்கணும்ன்றனா, உள்ளே அழுக்காகும் என்பதனால செருப்பை வெளியே வைக்கிறோம். நீ சபைக்குள்ள வரும்போது போனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியே, நீ வீட்டில் இருக்கும் போதுதான் நீ தேவனுடைய சபையா இருக்கிறாயே, அப்ப நீ போனை பார்க்கலாமா? நீ சபைக்குள்ள வரும்போது தவறானது பேசக்கூடாது என்று சொல்லுகிறாயே, நீ வீட்டிலும் இருக்கும் போதும் நீ தேவனுடைய சபை தானே, அப்போது நீ பேசலாமா? நீ சபைக்கு வரும்போது தவறானதை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறாயே, தேவன் சொல்லுகிறார், நீயே நான் வாசம் பண்ணுகிற ஆலயம், நீ வீட்டில் இருக்கும் போது தவறானதை பார்க்கிறாயே. கட்டிடம் சபை அல்ல, நீயும் நானும் தான் சபை. இப்ப சபைக்குள்ள நீங்க வந்து என்ன செய்றீங்க? அநேகர் பில்டிங்கை பார்த்தா மரியாதை. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி நான் உனக்குள்ளே உலாவுவேன். இந்த சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயம், இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த கண்கள் தான் கர்த்தரை ஆராதனை செய்கிற ஆராதனை. இந்த வாய் கர்த்தரை ஆராதனை செய்கிற ஒரு உறுப்பு, இந்த கண்கள் கர்த்தரை ஆராதனை செய்கிற உறுப்பு. என் சரீரம் தான் தூபபீடம், என் சரீரம் தான் பலிபீடம், என் சரீரம் தான் சமூகத்து அப்பம், என் சரீரம் தான் தேவனுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா ஆசாரிப்பு கூடாரத்தில் நிறைந்திருக்கிற பொருட்களினாலே என் சரீரம் அப்படி போல மாற்றப்பட வேண்டும். என் சரீரத்திலிருந்து துதி எழுமணும், என் சரீரத்திலிருந்து பரிசுத்தம், என் சரீரத்திலிருந்து நீதி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? அவர் சொல்றாரு, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம். நான் உங்களுக்குள்ள தங்க விரும்புறேன், நான் உங்களுக்குள்ள உலாவ விரும்புறேன், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன். எப்படி ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து துதி சத்தமும் ஆராதனை சத்தமும் தூப பீடத்திலிருந்து அவருக்கு எழும்புகிற தூப வர்க்கமும் சுகந்த பலியும் சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் செலுத்தப்பட்ட இடமாய் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது போல, இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் ஆசாரிப்பு கூடாரமாய் இருந்தார். அவருடைய சரீரம் தூப பீடமாய் இருந்தது, சரீரம் உடன்படிக்கை பெட்டியாய் இருந்தது. அதற்குள்ளே இருக்கிற வார்த்தையாகவும் அவர் இருந்தார், 7 பொன் குத்துவிளக்காகவும் அவர் இருந்தார், சமூகத்து அப்பமாகவும் அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவர் ஒரு மாதிரியை நமக்கு வைத்து விட்டு போகிறார். என்னுடைய ஆலயம், என்னுடைய சரீரமாகிய ஆலயம், இதுக்குள்ள இதை நான் உடன்படிக்கை பெட்டியாய் நினைக்கிறேன். எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்த விதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். உலகத்திலிருந்து பிரிந்து வரும்படி கர்த்தர் அழைத்தார்.